உஷாரா கவனி. யாரையோ பார்த்துட்டா. இடிஞ்சிட்டா. சாரி. சார், உங்க பாக்கெட்ல பர்ஸ் வச்சிருந்தீங்களா? ஆமா. பாருங்க. ஐயோ, பர்ஸ் காணாமே, பர்ஸ் காணாமே. அதோ போற, அதோ போற. பக்கமா தானே வந்தா? மாயமா மறைஞ்சிட்டாளே. அதோ ஓடுறா. நீ இந்த பக்கம் போய் மடக்கு, நான் இப்படி வர்றேன். இது ஜென்ஸ் பாத்ரூம் தானே? ஆமா. அப்ப நீ என்ன பண்றீங்க? யூ ப்ளீஸ், போலீஸ் வருது. போலீஸா? மரியாதையா வெளியே வா. உன்னை பிடிக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். என்னையா கைய பிடிக்கிற? ஒரு பிக்பாக்கெட் அடிக்கிற பொண்ணு உள்ள போனா அவன் நிறுத்தி உன் கையை பிடிச்சிட்டேன். மன்னிச்சுக்கோமா. ஏமா, உள்ள வேற யாராவது? யாரும் இல்ல. யாரும் இல்லையா? இதுக்குள்ளான போனா? இதுல என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிதானே. யாரு இந்த வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எந்த வேலை பண்றது? சர்வர் வேலையா? ஒரு கூட்டத்துக்கே பாசா இருந்தவன் எப்படி சர்வர் வேலை பண்றதுன்னு யோசிக்கிறியா? இதுதான் சரியான இடம் ஒளிஞ்சுக்கிறதுக்கு. தொழில் கௌரவம் பார்க்காத. செய்யும் தொழிலே தெய்வம். ஹலோ. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம். யாரம்மா அது? ஹோம் செக்ரட்டரி. அப்படியா? வணக்கங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வச்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. Glad to meet you. Hello. Hi. See you later. Baby. Baby, baby. எவ்வளோ நல்லா பாத்து. யார் நீங்க? போடி. குயின் மேரிஸ் காலேஜ்ல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா படிக்கல. நான் காலேஜ்லயே படிக்கலையே. அது வந்து உன்ன மாதிரியே, ஐம் சாரி, உங்கள மாதிரியே அப்படியே டிட்டோ ஒருத்தி என்னோட படிச்சா. அதான். பரவாயில்ல. யாரு இது? எனக்கே தெரியல. ஐயோ, என் நெக்லஸ் திருடு போயிடுச்சு. திருடு போயிடுச்சா? லுக்கியா, யாரும் இங்க இருந்து மூவ் பண்ண கூடாது. அப்படியே இருங்க. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பி கேர்ஃபுல். எத்தனை நாளைக்கு தான் நீ என்னை ஏமாத்த முடியும்? என்னுடைய நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. கான்ஸ்டபிள். எஸ் சார். லேடி கான்ஸ்டபிள் விட்டு இந்த பொண்ணை செக் பண்ண சொல்லு.
ஒண்ணுமில்ல சார். ஒண்ணும் இல்லையா? Oh my sweetheart. இத்தனை ஜனங்களுக்கு எதிரில நான் அவமானப்படுத்திட்டாங்க. நீங்க பெரிய ஹோம் செக்ரட்டரி. உங்க எதிரில Don't worry, my darling. I will look after. Mr. Inspector, come here. ஆஃப்டர் ஒரு பிட்பாக்கெட், அதுவும் ஒரு பொம்பளை, அவளை பிடிக்க முடியல. சார், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க சார். என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. டெய்லி அவளை நான் மீட் பண்றேன். ஏன் எதற்கு அவ பிக் பாக்கெட் அடிக்கிறது இல்ல? நான் எப்படி அவளை அரெஸ்ட் பண்ண முடியும்? தட் இஸ் த மெயின் ரீசன் சார். தட் இஸ் த மெயின் ரீசன். ஓஹோ சார், நான் ஒரு பிட்பாக்கெட், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு உன் முன்னாடி வந்து நிப்பா இல்லையா? ஏயா நீங்க எல்லாம் எங்கயா இருக்கீங்க? உங்களோட டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறோம். நாங்க என்ன தனியா டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறோம்? சார் ஓவல். ஏயா காரனேஷன் தர்பார்ல ஐயா பேரை சொல்லி மிதமான சக்கரை போட்டு ஓவல் வாங்கிடுவானே, அதுதானே இது? கரெக்டா டியூட்டியை பண்ணு. ஓவலா முக்கியம் சார். ஓவல். ஹலோ. ஹலோ. இங்க ஒரு பேரர் இருந்தாரு, இருக்காரா? பேரரா? பேரு? பேரு தெரியாது. எந்த ஊர்? தெரியாது. என்னம்மா பேரும் தெரியாம ஊரும் தெரியாம திருப்பதியில போய் மொட்டையை தேடுற மாதிரி இருக்கு. ஆமா என்ன விஷயம்? அது வந்து சார், அன்னைக்கு அந்த கலாட்டால லாஸ்ட் மை ஹேண்ட் பேக், அந்த பேரர் கூட இதே கலர் யூனிஃபார்ம் தான் சார் போட்டுட்டாரு. ஓ அந்த பேரரா? அவனைத்தான் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். அவனால இந்த ஹோட்டலுக்கு 1000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு. அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. இன்ஸ்பெக்டர் நீங்களே இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. nothing inside the bag. Thank you, bye. போலீஸ் நேரம் கிட்ட நேரத்துல நம்மளால இந்த ஆளுக்கு வேலை வேற போயிடுச்சே. எங்க போய் தொலைஞ்சானோ என்னவோ. பாவம், 3 நாளா பட்னியா இருப்பானோ. மூளை இருக்கா? இது மூளையா? உனக்கு இல்லையா? ஃப்ரை ஃப்ரை. இப்ப ஹார்ட்டலா? இங்க சாப்பிடறதுக்கு. சாப்பிடுறதா? இன்னுமா? ஓ என்ன நீ பில்லு கொடுக்க போற? இன்னும் சும்மா கொடுக்குற மாதிரி கேக்குறியா? போய் கொண்டா. சரி சரி. ஏய், உன்னை எங்க எல்லாம் தேடுறது? 3 நாளா பட்னியா இருப்பேன் நினைச்சா பெரிய ஹோட்டல்ல இருந்து வெளியே வரைய? சும்மா வேலை கேட்டு போலான்னு வந்தேன். கொடுக்க மாட்டேன்ட்டான். சரி சம்பளம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, சாப்பாடாவது போடியான்னு கேட்டேன். ஏய், போய் சொல்லாத. பாக்கு போட்டிருக்கிய? பாத்தியா, நான் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாக்கு போட்டிருக்கேன். நீ நினைக்கிறல்ல இந்த மாதிரி எல்லாருமே நினைக்கணும்ன்றதுக்காக தான் பாக்க. உனக்கு தெரியுமா, நான் பட்னியோட 3 நாளா கேரிங். கேரிங்க? சரியான பைத்தியக்காரனா இருக்கிய. ஏன் அப்படி சொல்ற? இத வித்து சாப்பிட்டுக்க வேண்டாம்? அது எப்படி உன் பொருளை நான் விற்க முடியுமா? ஒரு நியாயம் வேணா? நான் தயா உன்னை சரியா புரிஞ்சுக்கல. சரி இப்ப புரிஞ்சுட்டா சார் தான் வரட்டுமா? யோ வா. எங்க சாப்பிடுறதுக்கு? 3 நாளா பட்னியா இருக்கல்ல, வெக்கப்படாத. வா வா. கம் ஆன். இதோ வர. பண்ணி மாதிரி தின்னுருக்கான்ல. யாரோ பசி நேரத்துல சாப்பிட்டுருக்காங்க, அதுக்காக அவங்களை இப்படிலாம் திட்டக்கூடாது. யாரையுமே இந்த மாதிரி மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஹலோ, கொஞ்சம் கிளீன் பண்ணு. ஏய், தலை வலிக்குதா? பசிதான். பேரர். ஹலோ சார். சீக்கிரம் போய் ஒரு 36 பூரி எடுத்துட்டு வாங்க. 36 பூரி இவருக்கா? இவருக்குதான் 3 நாளா பட்னி. இப்பதான் 5 கோழி. ஆமா, 5 நிமிஷத்துல 6 கோழி பண்ணுவேன்னு சொல்லி வேலை கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. போப்பா. கவலைப்படாதீங்க, இப்ப வந்துரும். அது என்ன 36 பூரி ஒரு கணக்கு? ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 12. இப்ப 3 நாளைக்கு 12 × 3 36. கரெக்டா? கணக்குல புலிதான். இந்த பாரு, 3 நாளா நான் சாப்பிடலையா, அதனால வயரெல்லாம் அப்படியே சுருங்கி போச்சு. இந்த 3 பூரி மாத்திரம் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 36 சாப்பிடணும், அப்பதான் பழைய படிக்கு வரும். என்ன அது? ஐயோ, தட்டுல வச்சு கொண்டாடணும் பார்த்தேன், முடியல சார். அதனால சாம்பார் கொண்டு வச்சேன். வேற ஒரு 12 தோசை. 12 தோசையா?
அப்போ 24 இட்லி. ஓகே கொண்டாந்துறேன். பாவி, ஐயோ எனக்கு ஒரே அவமானமா இருக்க. என்ன அவமானம்? நம்ம வயசுக்கு நம்ம சாப்பிடுறோம், பேசாம அது பின்னாடி ஒளிஞ்சிட்டு சாப்பிடுங்க. ஒரு சின்ன அபிப்பிராயம், ஒன்னாலதான் எனக்கு வேலை போச்சு. அதனால இந்த பூரி எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் வியாபாரம் பண்ணி பழச்சுக்கிறேன்னு. நோ, நீங்க சாப்பிடுறத நான் பார்த்து ரசிக்கணும். சாப்பிடுங்க. கை கழுவிட்டு வந்துட்டுமா? ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்ற? உனக்கு நான் என்ன பண்ணேன்? நான் என்ன செஞ்சேன்? சரிங்களா? இப்போதைக்கு இது அட்வான்ஸ். நல்லா தொழில காட்டு, நல்லா பண்ணா மேல போட்டு தரேன். சரி சார். சரி, என் மேல என்ன உனக்கு இவ்வளவு அக்கறை? என்னாலதானே உன் வேலை போச்சு. அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சாப்பாடெல்லாம் என் பொறுப்பு. சாப்பிடு. சாப்பிட்ட உன் மேல நான் இவ்வளவு அன்பு வச்சிருக்கனே. உன் பேர் எனக்கு சொன்னியா? பேர் என்ன? மகுவா? தண்ணி ஒரே ஏறினதுல ரகு பகுவை. இனிமே கிளாஸ்ல கட்டுப்படியாக தண்ணியை ஜாக்கிலே கொண்டு வந்துட்டேன். மேடம், உங்களுக்கு போன் வந்திருக்கு ரிசப்ஷன்ல. வந்துட்டா? எனக்கா போனா? இங்கயா? ஆமா, அவங்க உங்க ட்ரெஸ் சொல்றாங்க, உங்க ஹேர் ஸ்டைல் சொல்றாங்க. யாராவது தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். போய் என்னன்னு கேட்டுவா, நல்ல செய்தி சொன்னாலும் சொல்லுவாங்க. போ. வெக்கப்படாம சாப்பிடணும். எனக்கு என்ன வெக்கம்? தலைக்கு மேல போயிடுச்சு. ஜான் என்ன மோளம் பண்ண? யோ, அங்க போனே வரலங்கறாங்க. அங்க இல்லம்மா, இங்க. அங்கயா? உங்களுக்கு இல்லம்மா, வேற இன்னொருத்தருக்கு. சாரிம்மா, பேசிட்டாங்க. சரிப்பா. அதுக்குள்ள சாப்பிட்டியா? பூரியா சாப்பிட்டு பூரிச்சு போயிட்டேன். ஆமா, மசாலா அப்படியே வச்சிருக்க. அது மசாலா சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதனால பூரி மாத்திரம் சாப்பிட்டேன். வேற இட்லி? இன்னும் மாவே ரெடி ஆன. இப்பதான் வேற வந்து சொல்லிட்டு போனா. வேற ஏதாவது சாப்பிடுறியா? இதுக்கு மேல போட்டா எல்லாம் வெளியே வந்துடும். போதும். பில் பில். எனக்கு ஒரே பொறாமையா இருக்குங்க. என்ன பார்த்தா? இந்த ஒட்டகத்தை பார்த்தா. ஏன்? பாருங்க, அது ஒரு வேளைக்கு சாப்பிட்டுட்டு 7 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுது. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அதுக்கு இருக்கு. என்ன பாருங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டியதா இருக்கு. இந்த வேலை அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்தபடி எங்க அழகு போறானோ? அதான் சொன்னேன்ல, அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் உன் சாப்பாடு பொறுப்பு என்னோடது. அது நீயா சொல்ற? ஆண்டவன் சொல்ல வைக்கிறான். நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்? உனக்கு எப்ப வசதியோ அப்ப. எங்க ஆண்டிக்கு மாடம் அடியானுக்கு ஆத்தாங்கற. கரெக்டா சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருங்க. அது வரைக்கும் தான் இதெல்லாம் தாங்கும். சரி, 5 மணிக்கு. சாப்பாடு எல்லாம் போட்டேன். செலவுக்கு பணம் கொடுக்க மறந்துட்டேன். ஐயோ, என்ன ஒரு மாதிரி பாக்குது? உள்ள இருக்கிற பூரியை கண்டுபிடிச்சிருச்சா? பைரவா, காட்டி கொடுத்துறாதப்பா. சு 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 சு. ஓ சாரி. இது இது எனக்கா? ஏன் ஒரு மாதிரி பாக்குது? என்னமோ மாதிரி பாக்குது. நீங்க போங்க, நான் 5 மணிக்கு வந்துடுறேன். போயிடுங்க. நான் அது நீங்க போயிடுங்க. இது என்னமோ மாதிரி பாக்குது. ஐயோ 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 ஐயோ. வாலாட்டுது. என்ன உனக்கு இது? என்ன பார்த்தா வசதியான வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. நல்ல வேளை நடுத்தருவில் வச்சு மானத்தை வாங்காம இருந்தேன். இந்த காணோம். அடக்கடவுளே, சோத்த வேற போட்டு 10 ரூபா கையில கொடுத்து ஊசிக்கு வேற செலவு வச்சிருவான் போல இருக்க. வரேன்ன. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எல்லாம் ஒண்ணும் ஆகல. அப்படி துரத்துச்சு? துரத்துச்சு. பாசத்தெல்லாம் அப்படியே கொட்டினேன். பரிதா போட்டு விட்டுருச்சு. நாளைக்கு மறந்துடாத. ஐயா, கோவல் கொண்டா. This is murder file, sir. This is criminal file, sir. என்ன அது? ரெகுலேட்டர்ல சுவிட்ச் தொட்டா சுவிட்ச் சுத்த மாட்டேங்குது. ரெகுலேட்டரே சுத்துது சார். ஏன் அப்படி? ரெகுலேட்டர் சுத்துது, ஆனா ஃபேன் சுத்த மாட்டேங்குது சார். டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே டெண்டர் விட்டுறாங்களா சார்? கான்ட்ராக்ட் காரங்க எல்லாமே கண்டமா கொடுத்துறாங்க சார். That is the main reason, sir. That is the main reason, sir. என்ன அது கைய கையடிற? என்னது?
லீவ் லெட்டர் சார். எதுக்கியா லீவு? எனக்கு கல்யாணம் சார். கல்யாணத்துக்காக லீவா? ஏயா கல்யாணத்தை ஹாலிடேஸ்ல வச்சுக்க கூடாது? இந்த நாட்டிலேயே ஒர்க்கிங் டேஸை விட ஹாலிடேஸ் தான் ஜாஸ்தி. பொங்கல்ல வச்சுக்க. பொங்கல் எனக்கு பிடிக்காது சார். பிரியாணி தான் ரொம்ப லைக்கிங். தீபாவளி அது போயிடுச்சே, பட்டாசுலாம் வெடிச்சிட்டாங்களே சார். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸுக்கும் யூசப் கானுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ரம்ஜான்ல வச்சுக்க. சார் ரம்ஜான் நோன்பு, எச்சே கூட உள்ள முழுக முடியாது. கல்யாணம் எப்படி? அப்ப அடுத்த வருஷம் வச்சுக்க. அவ்வளவு நாள் தாங்காது சார். ஏயா கல்யாணத்துக்கு அவசரமா? நாட்டுல பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன? 7 புள்ள பெத்ததுனால நீங்க சொல்றீங்க, இன்னும் நான் பார்க்கவே இல்லையே. ஆல் ரைட், 2 நாள் லீவ் கிராண்ட் பண்றேன். 2 நாளா? சார் முகத்துல மல்லிப்பூவை மூடி குதிரை மேல ஏத்தி ஊர்வலமா கொண்டு போய் வீட்டுக்கு முன்னால நிறுத்தி மல்லிப்பூவை ரிமூவ் பண்ணாங்கன்னா மூச்சு விடுறதுக்கே 3 நாள் ஆகும். கல்யாணம் முடிஞ்சு இத்தியாதி எல்லாம் இருக்கு. 2 நாள் லீவ் எப்படி சார் பத்தோம்? கல்யாணத்தை இப்ப வச்சுக்க, இத்தியாதி அடுத்த வருஷம் வச்சுக்க. இத்தியாதிக்காகத்தான் கல்யாணமே சார். யூசப் கான் கான்ஸ்டபிள். எஸ் சார். வயசு என்னாச்சு? 40 ஆச்சு சார். சர்வீஸ் என்னாச்சு? 20 வருஷம். சொல்லிக்க வெக்கமா இல்ல? ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி பிக் பாக்கெட், அவளை பிடிக்க முடியல உங்களால. என்னையா டியூட்டி பாக்குற நீ? போய் அவளைய வித்தின் 24 hours அவளை ஸ்பாட்ல கொண்டு வந்து நிறுத்தனா இல்லையா பாரு. உங்களால என்னால சீட்ல உட்கார முடியல, உடம்பெல்லாம் பறக்குது. வெளியே போ. நம்ம டாக்டர் யாரா இருந்தா நமக்கு என்ன? தொழில துரோகம் பண்ணக்கூடாது. வரேன். டிரைவர், உன் மீட்டர் டூப்ளிகேட் ஒரிஜினலா? ஒரிஜினல் சார். வந்து பாரு எவ்வளவு ஆயிருக்குன்னு பாருயா. 9 ரூபாய் 40 பைசா ஆச்சு சார். என்னையா அது? நான் எப்ப இங்க வந்தாலும் 9 ரூபாய் தான் ஆகும், நீ 9 ரூபாய் 40 பைசான்னு சொல்ற. சார் இது வரைக்கும் நம்ம மீட்டரை யாரும் குறை சொன்னது கிடையாது. உனக்கு சந்தேகம் பண்ணா நான் இதே இடத்துல நிக்கிறேன், நீ அங்க இருந்து வேற டாக்ஸில வா சார். எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். டாக்ஸி டிரைவர் சத்தியமா இனிமே உன் வண்டியில ஏற மாட்டேன். ஆமாமா, நீ வரனா வண்டி ஓடாம நின்ற போகுது. பரிச காணோம். யோ நீ 40 பைசாவுக்கு தாராள பண்ணுமா எனக்கு தெரியலையா? சூட்டு கோட்டு வேற. ஐயோ பாவம், டாக்டர் நல்லா மாட்டிக்கிட்டாரே. மொத்தத்தையும் அடிச்சிட்டோமோ? பேலன்ஸ் இருக்க கொடுத்து காப்பாத்திட்டா. பணம் தெரியா? தெரிஞ்ச பொண்ணு வரா. யோ பணத்தை முடியா? என்ன சும்மா நீ தெரிஞ்ச பொண்ணு வரா? யோ பணத்தை முடியா? யோ பணத்தை கடை தாளம் போடுற. ஹாய் டாக்டர். ஹலோ ஹலோ, ஒண்ணு இல்ல சும்மா. ஏன் போய் சொல்ற? பெரிய மனுஷன் டாக்ஸில வந்து பணத்தை கட்டா பணத்தை தொலைச்சிட்டேன்னு சொல்றாருமா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பெரிய மனுஷன் பெரிய டாக்டர் பெண்ணா நான் கொடுத்துட்டு போறேன். வேண்டாங்க வேண்டாங்க. உங்க மானம் போச்சுன்னா என் மானம் போற மாதிரி. உங்களுக்கு எதுங்க வேணும் சொல்லுங்க. வேண்டாங்க. நோ ட்ரபிள். இந்த ட்ரீட்மென்ட் பண்ண கூட நான் உங்களுக்கு தரணுமே. இத பாருங்க, உங்க ஃபீஸ் பணத்துல வேணா நான் வாங்கிக்கிறேன். உங்க பணம் எப்படி வேணா வச்சுங்க. Thank you. Thank you. Thank you மா. இவெல்லாம் ஒரு டாக்டர். எப்படிதான் டாக்டர் ஆனாங்களோ ஒண்ணும் டாக்டர் முட்டாளா இருக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் முட்டாளா இருக்க முடியாது. மரியாதையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடு, இல்ல கைய கால கட்டி தூக்கி போயிடுவேன். அப்படின்னா தப்புதான். இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, வேற எங்கிட்ட வச்சுக்கோ. சார் நான் வந்து பிக் பாக்கெட் அடிச்சது என்னமோ உண்மைதான் சார். ஆனா அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டேனே. திருப்பி கொடுத்ததுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணல, பிக் பாக்கெட் அடிச்சே அதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அது வந்து உணர்ந்தா மன்னிப்புண்ட. அதெல்லாம் கோர்ட்ல பேசிக்கோ. அப்படியா? சரி. என்ன மரியா, என்னாச்சு? போலீஸ் வருது. ஓடி வர. போலீஸ் வருது. உள்ள போ. மரியா வந்தாளா? இல்லீங்க. நிஜமா சொல்லு. சத்தியமா வரல. சத்தியம் உனக்கு சக்கரை பொங்கலாச்சா? எத்தனை தடவை சத்தியம் வச்சிருக்க நீ? அவளுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்களா? சப்போர்ட்டா பழ மாதிரி நசிக்கிடுவேன். சின்ன பசங்களை கேட்டாதான் உண்மையை சொல்லுவாங்க, இவனை கேட்போம். மரியா இந்த பக்கம் வந்தாளா? வரல. நிஜமா? நிஜமா. உன்னை நம்பலாமா? நம்பலாம். அப்ப வேற ஏரியாவுக்கு ஜம்ப் பண்ண வேண்டியதுதான். ஒண்ணு கொடு. தேங்க்ஸ் கண்ணா. மரியா மரியா,
இன்ஸ்பெக்டர் இந்த பக்கமா போறாரு, நீ நேரா வீட்டுக்கு போ. அரே அல்லா, எல்லாமே 2 நாள்ல எப்படி? புருஷன் பொண்டாட்டி ஒருத்தரோட ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே 2 மாசம் ஆகுமே. அதனாலதான் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லிருக்காங்களே. அடியா ட்ரெஸ் எங்க? ரூம்குள்ள இருக்கு. ரூம் எங்க இருக்கு? இது கூட தெரியாதாக்கும்? ட்ரெஸ் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. அங்க என்ன முணுமுணுப்பு? 2 நாள்லயே புள்ளைய பத்து கொண்டான்னு சொல்லுவான் போல இருக்குது. அறிவு கட்டவன் சொல்ல முடியாது, சுப்பீரியர். சிரிப்பு என்னடி வேண்டி கிடக்குது? நீங்க படுற அவஸ்தையை பார்த்து சிரிக்காம வேற என்ன பண்றதா? இருக்கிறது 2 நாள் அவஸ்தைப்படாம குதூகலமா இருக்கு சொல்றேன். என்னங்க நான் கூட 2 நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். ஐயோ, இத்தியாதிக்கே 2 நாள் பத்தாதுங்கிறேன். இதுல வேற ஒரு விஷயம் வந்து புந்துக்குச்சா? இட்லி. நீ போய் டிபன் கொண்டா போ. பாப்பா இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டியிருந்தா காலகாலத்துல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். எல்லாம் இந்த வீட்ல தான். இது பேங்க்குங்க. ஓ, எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். இங்கதான் எல்லாம் அலகலக்கா இருக்க. இட்லி. எல்லாம் அவசரம் தான். சாப்பிட வரீங்களா? ஒண்ணு நீ இட்லியை கூட இல்லன்னா மாவை கூட, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன். அடுப்புக்கு என்ன பண்ணுவீங்க? சாராய பானியா அடுப்போம். இதுல சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க ரொம்ப தான் அழட்டிக்கிறீங்களே. என்னவோ பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன? ஆச்சா, ஆச்சா, வாங்க. ஆச்சா, டைம் இல்ல எனக்கு. போடு இட்லி போட். சட்னி சாம்பார் எல்லாம் தலைமையில ஊத்து. டைம் இல்ல எனக்கு. தனியத்து கூட டைம் இல்ல. போட். ஸ்பீக். சட்னி போடு. அதிலே போடு, நான் கலக்கிறேன். ஐயோ உபஜாய். கொஞ்சம் மெல்ல சாப்பிடுங்க, விக்கிக்க போகுது. Finger bounce. Bounce finger. Quick. Towel. இருங்க. தொட. ஆமா, எங்க விளம்ப போறீங்க? ஒரு பொண்ணை பார்க்க போறேன். பொண்ண பாக்கவா? ஆமா. என்ன வயசு இருக்கும்? உன் வயசு இருக்கும். ஏன் பைசா? அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கே. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க? அவளே பண்ணிக்க வேண்டியதானே? அறிவு கட்டவளை அடிச்சு லாக்கப்ல தள்ளிடுவேன். நான் யார் தெரியுமா உனக்கு? நான் ஒரு போலீஸ்